இழுத்த பிறகு இந்த ரவுண்டு ரொம்ப சின்னதாக ஆகிடும். இப்போது முதல்ல போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இப்போ செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் போடணும். முதல் ரவுண்டில் 12 டபுள் க்ரோச்சேட் போட்டோம். இப்போ அடுத்த செகண்ட் ரவுண்டில் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோச்சேட் போடணும். முதல்ல மட்டும் 3 டபுள் க்ரோச்சேட் இருக்கிறது போல் இருக்கும். 3 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. மொத்தம் செகண்ட் ரவுண்டில் 24 டபுள் க்ரோச்சேட் வர்றது போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 2 டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு வரணும். 2 டபுள் க்ரோச்சேட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போட்டுட்டு வரும்பொழுது இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு இந்த 3 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ செகண்ட் ரவுண்டும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 3 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடுறோம். 3 செயின் ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் ரவுண்டில் 2 ஸ்டிச்சு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் போட்டோம். ஆனால் இப்போ இந்த லைனில் இப்போ செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற இதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோச்சேட் போடுறேன். இப்போ டபுள் க்ரோச்சேட் எப்படி போடுறோமோ அதே போல் தான்